பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் தலைவர் பதவி தொடர்பாக இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இடையே யார் தலைவர் என்கின்ற வகையிலான ஒரு கருத்து மோதல் உருவாகி இருக்கிறது. செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் நிரூபிப்பார் என நிறுவனர் ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு தெரிவித்து அவரே அந்த தலைவர் என அவரே அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழுவால் அங்கீகாரம் நடைபெறக்கூடிய தான் தலைவர் பதவிக்கான தகுதியுடையவர் என அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது தேர்தல் ஆணையத்தை சந்தித்து கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்ன, சட்ட விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார், கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் அவர் தெரிவிக்க சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே ராமதாஸ் தரப்பினரிலிருந்து ஏற்கனவே இருவர் தேர்தல் ஆணையத்தை சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இந்நிலையில ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய 2 தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தை சந்தித்திருப்பதாகவும் கட்சியினுடைய தலைவர் தான் என ராமதாஸ் ஒரு கடிதம் வழங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பாமகவினுடைய கட்சி விதிகளின்படி அன்புமணி ராமதாஸ் தான் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் எனவும் அன்புமணி ராமதாஸ் கையெழுத்திட்ட நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே கடிதமாக 2 தரப்பினரும் அவர்களுடைய தரப்பு தகவல்களை பதிவுகளை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. மேலும் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. லைலாபுரம் தோட்டத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக ராமதாஸ் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஆனால் செயற்குழு கூட்டம் கூட்டுவதற்கு பாமகவினுடைய சட்ட விதிகளில் 15 பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடியும். அதன் அடிப்படையில் அங்கே தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பாமக சட்ட விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தான் செயற்குழு கூட்டத்தை கூட்ட தகுதியுடையவர். ஆனால் ராமதாஸ் அவர்களால் கூட்டியது செயற்குழு கூட்டமாக கருதப்படாது என்கின்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் செயற்குழு கூட்டம் கூட்டுவதற்கு முன்பாக 15 நாட்களுக்கு முன்பே அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் 3-4 நாட்களுக்கு முன்பாக ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அது செல்லாது என்கின்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையேயான இந்த கருத்து மோதல் நிகழ்ச்சி வரக்கூடிய நிலையில தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இரு தரப்பினரும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.